அறிவோம் அறிவோம். மெய்யன்பர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஹிமாலயன் மலைத்தொடர்களிலே பத்ரிநாத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலைத்தொடரில் அமர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த மலைத்தொடரில் எவ்வளவோ விதமான அதிசயங்கள் நடந்திருந்தாலும் பகவான் வேத வியாசர் பத்ரிநாத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குகையில் அமர்ந்து வேதங்களை எல்லாம் தொகுத்து அற்புதமாக அவர் மனித குலத்திற்கு பயன்படும் வகையில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ வேதம் தொகுத்த அதே வியாசர் இங்கு பத்ரிகா ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது 18 புராணங்களையும் அவர் தொகுத்து கொடுத்தார். 18 புராணங்களில் உங்களுக்கு சிவமகா புராணம், வராக புராணம், கூர்ம புராணம், விஷ்ணு புராணம் என்ற எல்லா புராணங்களும் உங்களுக்கு அடக்கம். அப்போ இந்த புராணங்களில் விஷ்ணு புராணம் மட்டும் வேத வியாசர் தொகுத்தி கொடுத்தார். அவர் இயற்கையாக அதை எழுதலை. ஏன்னா விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர் நம்மளுடைய பராசர முனிவர். வேத வியாசர்களுடைய தந்தையார் தான் இந்த விஷ்ணு புராணத்தை கொடுத்தார். அதனால தான் இங்கே இமயமலையில் பராசர முனிவர் வாழ்ந்த அந்த இடத்திற்கு விஷ்ணு பிரயாக் என்றே பெயர். அந்த விஷ்ணு பிரயாக்கை தாண்டி தான் நம்ம மேலே பத்ரிநாத்துக்கு போகணும். பத்ரிநாத்தில் போனோம்னா பத்ரி நாராயண தரிசனம் பண்ணி மானாங்கிற ஒரு கிராமத்துக்கு போனால் வேத வியாசருடைய குகை இருக்கு. அந்த குகைக்கு அருகாமையிலேயே கொஞ்சம் கீழே வந்தோம்னா விநாயகருடைய குகை இருக்கிறது. பகவான் கணபதி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஓம்கார பொருளுடைய உண்மையை சொன்ன விநாயக பெருமானுடைய குகை இருக்கிறது. ஏன்னா வேத வியாசர் மகாபாரதத்தை கவி பாடும் பொழுது, காவியமாக அதை வடிக்கும் பொழுது அவர் எழுதலை. விநாயக பெருமான் தான் தன்னுடைய தந்தத்தை ஒடிச்சு மிகவும் வேகமாக எழுதக்கூடிய ஒருத்தர் வேணும்னு வியாசர் கேட்டதுக்கு இணங்க பகவான் நான் உனக்கு அந்த பணியை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானே மகாபாரதத்தை தொகுத்து எழுதினார். வியாசர் அந்த மகாபாரதத்தை இருக்கக்கூடிய அனுபவங்களையும் விஷயங்களையும் காவியமாக பாடினார் அப்படின்னு இருக்கு. அப்பேற்பட்ட புனிதமான இந்த வியாசருடைய குகையோட தரிசனமும் விநாயக பெருமானுடைய குகை தரிசனமும் நீங்கள் எல்லோரும் இங்கே செய்து அந்த விஷயத்தை, அந்த இடத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று இப்பிறவியில், மனித பிறவியில் புனிதமாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்ற ஒன்றில் பத்ரிகா ஆசிரமமும் ஒன்று. அதை நீங்கள் பார்த்து எல்லோரும் நலமடைவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.